காசி தமிழ் சங்கம் 3.0 கல்வித்துறை அமைச்சகத்தால் நடத்தப்படுகிறது. இதற்காக தமிழகத்திலிருந்து பல்வேறு வகை பிரிவினர் 2200 பேர் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இதன் துவக்க விழா இன்று மதியம் 3 மணிக்கு துவங்குகிறது. வாரணாசியின் கங்கை கரையில் ஒன்றான நமோ காட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதன் துவக்க விழாவில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். கடந்த பிப்ரவரி 13 சென்னையில் KTS கலந்து கொள்ள தமிழர்களுடன் முதல் ரயில் கிளம்பியது. இதை தமிழக ஆளுநர் KTS ரவி கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இந்த 200 பயணிகளும் வாரணாசியின் ரயில்வே நிலையத்திற்கு வர உள்ளனர். அவர்களை வரவேற்பதற்காக இங்கு திரளான பாஜகவினர், வாரணாசி வாசிகள், வாரணாசி மாவட்ட அதிகாரிகள், காவல்துறையினர் உள்ளிட்டோர் காத்திருக்கின்றனர். காலை 7 மணிக்கு வரவேண்டிய ரயில் 10:30க்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காசி தமிழ் சங்கமம் குறித்து அதை பொறுப்பேற்று நடத்தும் தமிழரான வாரணாசி மாவட்ட ஆட்சியர் S. ராஜலிங்கம் இந்து தமிழ் திசை இணையத்திடம் பேசினார். அப்போது அவர் காசி தமிழ் சங்கத்தில் இந்த முறை சிறப்பாக நாடு முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் மாணவர்களும் கலந்து கொள்வதாக தெரிவித்தார். இன்னைக்கு காசி தமிழ் சங்கமத்தோட 3வது எடிஷன். அதுக்கு தமிழ்நாட்டில் இருந்து 200 டெலிகேட்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் இன்னைக்கு இங்கே வராங்க. அவங்கள எல்லாம் வரவேற்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் இங்கே வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். ரயிலில் வந்த தமிழர்களை வாரணாசி ரயில் நிலையத்தில் ஆன்மீக மற்றும் பாஜக கோஷங்களிட்டு வரவேற்கப்பட்டனர். ஹரஹர மகாதேவ், ஜெய் ஸ்ரீராம், மோடி மோடி, பாரத் மாதா கி ஜெய் உள்ளிட்ட கோஷங்கள் இதில் இடம்பெற்றன. மேளதாளங்களுடன் பாஜகவினர் தம் கட்சியின் காவி துண்டுகள், காவி கொடிகளையும் பாஜக கொடிகளையும் அசைத்து வரவேற்றனர். காசி தமிழ் சங்கமத்தின் 3வது பாகத்திற்காக வாரணாசி நகரின் பல முக்கிய பகுதிகளில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் படங்களுடன் பல்வேறு பதாகைகளும் வைக்கப்பட்டிருந்தன. எனினும் கடந்த 2 தமிழ் சங்கமங்களை விட இந்த 3வது சங்கமத்தில் உற்சாகம் சற்று குறைந்தே இருந்தது. காசி தமிழ் சங்கமத்திற்காக மூத்த செய்தி ஆலோசகர் முன்னா, டெல்லியிலிருந்து.